மானுட வாழ்வில் மட்டுமல்ல, உயிர் வாழ்க்கையிலேயே சாப்பாடு, தூக்கம், செக்ஸ், சமூகத்துக்கும் நாட்டுக்குமான வேறுபாடு அரசுங்கிற இடத்துல இருக்கு. நாடுகளின் பிரிவினையே செயற்கை தானே. இந்தியனா இருக்கியா, பாகிஸ்தான்? நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், நீ என்னது புதுசாக ஒரு பேர் கேட்குறேன்னு கேட்டான். சாதியை மையமாக கொண்ட அரசியல் இந்தியாவில் தான் இருக்கும். வேற ஒரு பெயர் ரத்தம் உங்களுக்கும் இதுக்கும் சாதிக்காரனுக்கும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லு. தைரியம் இருந்தால் எவனாவது சொல்லு. தூய்மை பணியாளர்கள் இல்லாத தேசம் நாடிப்படும். நான் மொழி பெருமைக்காக போராடலை, மொழி உரிமைக்காக போராடுறேன். சாதி என்பதே ஏற்றத்தாழ்வில் தான் உயிர் வாழ்கிறது. ஏற்றத்தாழ்வே இல்லாத சாதி எப்படின்னா, ஏற்ற இறக்கமே இல்லாமல் நீ மாடிப்படி வச்சிருவேன்னா நான் ஒத்துக்கிறேன். ஓட்டு கேட்க போகிறாங்க. ஏன் எங்களுக்கு இதுக்கெல்லாம் பெண்களோட சின்ன இந்த நாப்கினுக்கு கூட ஜிஎஸ்டி போட்டிங்களேன்னு கேட்குது. கவர்னர் தான் அடிக்கிறான். வணக்கம். ஒன்றும் இல்லை, ஒரு அரசியலுக்கு அடித்தளம் எது? அரசியல் இல்லாமல் சமூகமோ வாழ்க்கையோ இல்லை. பல பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அரசியலுக்கு எங்களுக்கு பிடிக்காதுங்க. அரசியலை விட்டு நாம் விலகி நிற்கலாம், நம்மை விட்டு அரசியல் விலகி நிற்காது. யாராக இருந்தாலும், நீ யாராக வேணாலும் இருக்கலாம். நம் வாழ்க்கையை அரசியலே தீர்மானிக்கிறது. ஒரு ரொம்ப அடிப்படையிலேருந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த தனி மனிதர்கள், அப்புறம் குடும்பங்கள் சேர்ந்ததை நம்ம ஊர்னு சொல்லலாம். ஒரு சமூகம், சொசைட்டி. சமூகத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் என்ன வேறுபாடு, எங்கே இருக்குது? இது ஒரு சமூகமாக, ஒரு நாடா? எந்த கோட்டை வச்சு நம்ம அதை பிரிக்கிறோம்? மக்கள் கூட்டமாக தான் வாழ்ந்தான், வேட்டையாடிட்டு இருந்தான். 2-3 விஷயந்தான் மானுட வாழ்வில் மட்டுமல்ல, உயிர் வாழ்க்கையிலேயே. சாப்பாடு, தூக்கம், செக்ஸ், அவ்வளோதான். ரீப்ரொடக்ஷன், உற்பத்தி, அவ்வளோதான் வாழ்க்கை. கூட்டம், வேட்டையாடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி அடர்த்தியாக மக்கள் இல்லை. நீங்கள் பழைய காலத்துல எல்லாம் இங்கேருந்து ஒரு 1000 பேர் அங்கே, அது எல்லாம் நம்ம சினிமா. அப்போ ஜனத்தொகையை ரொம்ப குறைச்சேன், ரொம்ப அப்படி சின்ன சின்ன குழுக்களாக இருந்தான், வேட்டையாடினான். ஒரு கட்டத்தில் இந்த குழு இன்னொரு குழுவை சந்திக்க கட்டம் வந்தது. ஆனால் குரூப் தான், குழு தான், அதெல்லாம் சமூகம். அப்போ அவங்களுக்கும் நட்பும் வந்தது, மோதலும் வந்தது. அவனோட சண்டை போடுறதா மோதல்தான்னு யார் டிசைட் பண்ணுறது? இந்த குழுவுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டான். அந்த குழுவுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டான். அந்த தலைமை என்பது காலப்போக்கில் அரசு என்று ஆயிற்று. சமூகத்துக்கும் நாட்டுக்குமான வேறுபாடு அரசுங்கிற இடத்துல இருக்குது. கவர்மெண்ட், அதாவது எந்த அரசினால் நிர்வகிக்கப்படுகிறோம் என்பதை பொறுத்து தான் அது நாடு. ஒரு நாட்டில் பல சமூகங்கள் இருக்கும். அது ஜாதியாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், பல சமூகங்கள் இருக்கும். அரசு ஒன்று. ஒரே சமூகம் பல அரசுகளை கொண்டதாகவும் இருக்கலாம். முஸ்லீம்ஸ் இங்கே இருக்காங்க, பாகிஸ்தான்லேயும் இருக்காங்க. இவனை இந்தியன், அவனை பாகிஸ்தான்னு சொல்கிறது வேற ஒன்றுமே இல்லை, அரசு சார்ந்தது. நீங்கள் இந்த நாடுகளின் பிரிவினையே செயற்கை தானே, நம்ம போட்டுக்கிற கோடு தானே. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சுது. பிரியும் போது ஒரு எல்லைக்கோடு வரைகிறாங்க. ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு, பிரிச்சுட்டாங்க, எல்லைக்கோடு வரைய. அந்த இது ஒரு ஹண்டோன்னு ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒருவன் எழுதின ஒரு கதை தான். நான் ரொம்ப அழகான விஷயம், அந்த நாடுக்கும் அரசுக்கும். அந்த எல்லைக்கோடு போட்டுக்கிட்டே வரும்போது எல்லைக்கோடு போடுற இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது. அங்கே மனநலமற்றவர்களின் காப்பகம் அது. இப்போ கோட்டை எப்படி போடுறது? பாதியாக பிரிக்க முடியாது. ஒன்று கோடு இப்படி போடணும், அல்லது அப்படி போடணும். அப்படி போட்டால் அவன் இந்தியா, இப்படி போட்டால் அவன் பாகிஸ்தான். அவங்களையே கேட்குறாங்க, நீ இந்தியாவுக்கு போறியா, இந்தியாவிலே இருக்கியா, இல்லை பாகிஸ்தானுக்கு போறியா? மனநல, நீ இந்தியாவிலே இருக்கியா இல்லை பாகிஸ்தானுக்கு? அவன் சொன்ன அந்த பதில் தான் அந்த கதை. நான் இங்கேயே இருக்கேன். இங்கேறா, நீ இந்தியாவுக்கு இந்தியனா இருக்கியா, பாகிஸ்தான்?
நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், நீ என்னது புதுசாக ஒரு பேர் கேட்குறேன்னு கேட்டான். அதாவது அவங்க ஒருத்தனை விட்டு ஒருத்தன் பிரிய மனசு வரல. இப்போது யாருக்கு மனநலம் இல்லைன்னு ஒரு கேள்வி. அவன் நல்லா இருக்கான், இந்த உங்களுக்கு தான்டா மனநலம் இல்லை அப்படிங்கிற விஷயம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு அரசினால் ஆளப்படுவது நாடு. அரசுக்கு தொடர்பு இல்லை, சாதியின் பெயரால், மொழியின் பெயரால், ஊரின் பெயரால். இது பொள்ளாச்சி சமூகம்னு கூட சொல்லலாம், இது இந்த ஜாதியை சார்ந்த சமூகம் சொல்லலாம், இது தமிழ் சமூகம்னு சொல்லலாம். சமூகத்தின் மையம் வேறு. அரசு என்பது இதை ஆழ்தல், அவ்வளவுதான். அப்போ நாடும் அரசும் வேறு. அதில் 2 இருக்கு. ஒரு நாடு ஒரே ஒரு இனம், ஒரு நாடு பல்வேறு இனங்கள். சீனா மிகப்பெரிய நாடு, நம்மளை விட பரப்பளவில் பெருசு. ஆனால் அங்கே 100க்கு 97 பேர் ஹான்ஸ்ங்கிற ஒரே இனத்தை சார்ந்தவர். இப்போ நீங்கள் பல நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இனம் ஒரு நாடு, அதுக்கு பேர் ஸ்டேட்டுங்கிறது அரசு, நேஷனுங்கிறது நேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு தேசிய இனம் ஒரு நாடு, நேஷன் ஸ்டேட். இந்தியா இருக்கு பாருங்க, பல்வேறு தேசிய இனங்கள், ஒரு அரசு. அரசு ஒன்று தான், இந்தியா தான். இதுக்கு தான் மல்டி நேஷனல் ஸ்டேட்டுன்னு பேர், பல்தேசிய இனம். இது எல்லாம் ஒரு பக்கம். இப்போ ஒரு அரசு வந்துருச்சு. அரசு வரும்போதே என்ன வந்துடுதுங்க, அரசுன்னு ஒன்று ஏற்படும் போதே அரசியல் வந்துடுது. அரசியல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அரசு சார்ந்து தான் ஆரம்பிக்குது, வேற ஒன்றும் இல்லை. கோட்டையில் இருப்பவனை அகற்றுவது ஒரு அரசியல்னா, கோட்டையை தக்க வைத்துக் கொள்வது இன்னொரு அரசியல். இந்த 2 தான் அரசியல். இருக்கிறவன் அந்த அரசை தக்க வைத்துக்கொள்ள. இப்போ மோடிக்கு இந்த கவர்மெண்ட்டு தொடரணும், நமக்கு அதை மாற்றணும். இப்போ அரசியலினுடைய மையம் எங்கே இருக்குது, யார் ஆழ்வது என்பதை தீர்மானிப்பது. சரிதானா? அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக. அப்போது இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றமெல்லாம் இருக்கு பாருங்க, அப்போது சபாநாயகர் நடுவில் உட்காந்துருக்கார். இப்போ நம்ம மீட்டிங், இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் நடுவில் உட்காந்துருக்கேன், இடதும் வலதுமா உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு மோதல் எதுவும் இல்லை. ஆனால் சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் அப்படி உட்கார்ந்திருப்பது, யார் வேணாலும் எங்கே வேணாலும் உட்காந்து முடியாது. கிளாஸ் ரூம் அல்ல, திமுக ஆளுங்கட்சி. சபாநாயகருக்கு வலது பக்கத்தில் இருப்பவர்கள் ஆளுங்கட்சி, இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் எதிர்கட்சி. இப்படி தான் உட்காரணும். என்ன பொருள் என்றால், எப்பவுமே தொடக்க காலத்திலேருந்து அந்த ஸ்பீக்கரோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவன் ரூலிங் பார்ட்டி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவன் அப்போசிஷன், எல்லாத்துலேயும். ஆகையினால தான் இங்கே ஸ்பீக்கரும் இப்படி பார்த்து நாற்காலிகளும் இருக்காது, இப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் நடுவில் ஸ்பீக்கர். என்ன பொருள் என்றால், இப்போது இருக்கிற இந்த ஆட்சி மாறாமல் அப்படியே இருக்க வேண்டும்னு சொல்கிறவன் வலது பக்கம் இருக்கிறவன், இதை மாற்றணும்னு நினைக்கிறவன் இடது பக்கம் இருக்கிறவன். இதை அப்படியே சமூகத்துக்கு அப்ளை ஆகி இந்த சமூகம் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வலதுசாரிகள், மாற்ற வேண்டும் என்று கருதுகிறவர்கள் இடதுசாரிகள். ரைட்டிஸ்ட் அண்ட் லெஃப்டிஸ்ட்டுங்கிறது இது எல்லாம் வழக்கில் வந்தது தான், இதுதான் பொருள் இல்லை. இடதுசாரி மாற்றத்தை விரும்புகிறார். இந்த சமூகத்தில் ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, ஏற்றத்தாழ்வு, அதெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவன் பழமைவாதி அல்லது ரைட்டிஸ்ட். மாற்றணும்டா, உடைக்கணும்டா எல்லாத்தையும் அப்படிங்கிறது லெஃப்டிஸ்ட். இது ஒரு அறிவு. இப்போது இந்த அரசை மையப்புள்ளியை தொடணும். இப்போ இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்கிறான்னா, உனக்கு எனக்கு சண்டை, நம்ம பிரிஞ்சிருக்கல. எனக்கு ஒரு பாலிசி இருக்குது, உங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கணும். அது எதை மையமாக கொண்டது, அவ்வளோதாங்க அரசியல். அந்த கொள்கை, கோட்பாடுங்கிறது எதை மையமாக கொண்டது. அடிப்படையாக சாதிய மையமாக கொண்ட அரசியல் இருக்குது, மதத்தை மையமாக கொண்ட அரசியல் இருக்குது, மொழியை மையமாக கொண்ட அரசியல் இருக்குது,
அடிமைத்தனத்தை எதிர்ப்பது, அடிமைத்தனத்தை மையமாக கொண்ட அரசியல் இருக்குது. மற்ற ஜனநாயகம் இவைகளெல்லாம் அடிப்படையாக கொண்ட அரசியல் இருக்குது. சுருக்கமாக சொன்னால் சாதியை மையமாக கொண்ட அரசியல் இந்தியாவில் தான் இருக்கும், வேற எங்கேயும் கிடையாது. ஏன்னு கேட்டால் உலகில் வேறு எங்கும் சாதி கிடையாது. அது ஒரு முக்கியமான விஷயம். மலேசியாவில் இருக்க, ஸ்ரீலங்காவில் இருக்க உண்மைதான். அதை நான் மூணாக பிரித்து சொல்லுவேன். இந்தியாவிலும், இந்தியாவாக இருந்த நாடுகளிலும், இந்தியர்கள் குடியேறிய நாடுகளிலும் தான் ஜாதி இருக்குது. மலேசியாவில் ஜாதி இருக்குன்னா நம்ம ஆள் போகும்போதே லக்கேஜோடு அதையும் சேர்த்து எடுத்து போயிட்டான். அமெரிக்காவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் லக்கேஜை கூட மறந்துட்டு போனால் ஜாதி எடுத்து போயிட்டான். இன்றைக்கி அமெரிக்காவிலேயும் இந்த ஜாதி சங்கங்கள்லாம் வச்சுருக்கானுங்க. சாதி என்பது மனிதர்களுக்குள், சமூகத்துக்குள் ஒரு பிரிவு. ஆனால் மற்ற பிரிவுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்குது. எல்லா மதங்கள்லேயும் பிரிவு இருக்குது. சன்னி முஸ்லீம் வேறு, ஷியா முஸ்லீம் வேறு, கேத்தலிக் வேறு, ப்ராட்டஸ்டன்ட் வேறு, எல்லாத்துலேயும் மகாயானம் வேறு, தேரையவாதம் வேறு, புத்தத்தில் எல்லாம் இருக்குது. ஆனால் மற்ற பிரிவுகளுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. என்னென்னா அதெல்லாம் ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று வரிசை, இது ஒன்றுக்கு கீழ் இன்னொன்று. அது விருப்பத்தால் தீர்மானிக்கப்படுகிறது, இது பிறப்பால் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பேஸ் நம்ம இது உள்வாங்கலைன்னா நம்ம ஐடியா, நீ உலகில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். மூசா இன்னைக்கு முஸ்லீம், நாளைக்கு கிறிஸ்தவர் ஆகலாம், இந்து ஆகலாம். இன்றைக்கி இவர் பேங்க்கில் வேலை பார்க்குறாரு, நாளைக்கு டீச்சராக போகலாம், தொழில் செய்யலாம். ப்ரொஃபஸராக இருக்கார் பாபு, வேண்டாம் எனக்கு நான் ஒரு தச்சராக கைத்தொழில் செய்யணும் போகலாம். எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள முடிகிறது. சிட்டிசன்ஷிப் மாறுதில்லை. இப்போ இங்கேருந்து பிள்ளைங்க அங்கே போய் 7 வருஷம் தான் அமெரிக்கன் சிட்டிசனுங்கிறான். இந்தியாவில் மதத்தை மாற்றலாம், நாட்டை கூட மாற்றலாம். பெண் ஆணாகவும் ஆண் பெண்ணாகவும் கூட ரொம்ப ரேராக மாறுகிறார்கள். எதை மாற்றவே முடியாது என்றால் உங்கள் ஜாதி மாற்ற முடியாது. ஏன்னா அதை உங்கள் விருப்பத்தின் பேரில், நான் ஒரு 25 வருஷம் முதலியாராக இருந்துட்டேங்க, ஒரு 10 வருஷம் நாடாராக இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. அது நம் விருப்பம் அல்ல, நம் மீது திணிக்கப்பட்டது. பிறப்பதற்கு முன்னால் நமக்கு அந்த முத்திரை குத்தப்பட்டது, செத்ததுக்கு அப்புறமும் இருக்கும். ஆனால் அந்த ஜாதி என்பதில் எந்த இயற்கை கூறும் இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சின்ன உதாரணம். ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு, ரத்தம் நிறைய போயிடுச்சு, ரத்தம் தேவைப்படுது. என்ன ரத்தம் வேணுங்கிறான்? ஏ பாசிட்டிவ் வேணுங்க, ஓ நெகட்டிவ் வேணும். எங்கேயாவது ஒரு முதலியாருக்கு அடிபட்டு போச்சு, ஒரு 2 பாட்டில் முதலியார் ரத்தம் வேணும்னு. முதலியார் ரத்தம்னு உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் கூட நம்முடைய இரத்த வகைகள் ஒன்றா இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கும் வசனாவுக்கும் ஒரே பிளட் குரூப் அல்ல, நான் வேறு அவன் வேறு. பிள்ளைங்களுக்கும் நமக்கும் வேறுபடும். ஆனால் சம்பந்தமே இல்லாத இன்னொரு நாட்டில் பிறந்த ஒருத்தனுக்கு ஏ பாசிட்டிவ், A1 பாசிட்டிவ், எனக்கு A1 பாசிட்டிவ்னா அந்த ரத்தம் எனக்கு ஒத்துக்கும். ஸோ இந்த ஜாதி என்பது அறிவியல் அடிப்படையில் உண்மை இல்லை, பொய். அந்த பொய் தான் இந்த நாட்டில் ரொம்ப அழுத்தமாக காலூன்றி இருக்கிறது. சாதி தான் நமக்கு பாதுகாப்பு. இப்படி சாதியை மையமாக வைத்து செய்யப்படுகிற ஒரு அரசியல். இன்னொன்று மதம் சார்ந்த அரசியல். இல்லை, நம்ம எல்லாரும் ஒரே மதம். ஒரே மதம் என்பது ஒரு கடவுளை வழிபடுகிறோங்கிற ஒரு நம்பிக்கை. 3வது மொழி சார்ந்த அரசியல். நான் தமிழன், நீ தெலுங்க, நீ ஃப்ரெஞ்சுக்காரன். மொழி சார்ந்த அரசியல். இன்னொன்று, ஒரு தேசம் அடிமைப்பட்டு கிடக்குதுன்னா நான் ஏன் ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு கேட்குற விடுதலைக்கான அரசியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலையின் அரசியலின் போது எல்லாரும் ஒன்றா இருப்பான், ஜாதி மதம் எல்லாம் தாண்டி ஒன்றா இருப்பான். விடுதலை வந்த உடனே அவன் அடையாளத்தை அவன் முன்னெடுப்பான். ஆங்கிலேயர்களை விரட்டும் போது எல்லாரும் சேர்ந்து தான் அதை விரட்டணும்னு நினச்சான். விரட்டின உடனே இதுக்கு பாரதிதாசன் தன்னுடைய உரைநடையில் ஒன்று எழுதியிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு எம்டன் குண்டு வீசினது பற்றி யாருக்காவது தெரியும்? ஜெர்மன் கப்பலுங்க அது இந்த கரையோரமாக வந்தது, குண்டு வீசிச்சு.
ஒரு குண்டு பாண்டிச்சேரி கடற்கரையிலையும் விழுந்துச்சு. அப்போ என்ன நடந்ததுன்னு பாரதிதாசன் எழுதியிருக்காரு இதை. அந்த கடலோரமாக இருந்தவெல்லாம் உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு கடலோரத்துல இருந்து உள்ளே வந்தான். வந்த உடனே எந்த நேரம் குண்டு விடுக்குமோ எவன் சாவானோ எல்லாரும் சேர்ந்து வாங்கன்னு இவனும் சேர்த்துக்கிட்டான். அவனும் வந்தான். என்னோட வந்தவன் யாருன்னு எனக்கு தெரியாது, யார் வீட்டில் தங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியாது, வந்து தங்கினவன் யாருன்னு தெரியாது. உயிர் பிழைக்கணும். எல்லாரும் ஒன்றா. ஒரு வாரம் ஆச்சு. எம்டன் கப்பல் போயிடுச்சு, சென்னையில் போயிடுச்சு. இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஏன்னா உன் வீட்டில் தங்கியிருக்கானே அவன் அந்த ஜாதியாம அவனை நீ வச்சுருக்கேன்னு ஒருத்தன் கேட்டான். ஒரு வாரம் எவனுக்கும் ஜாதி தெரியல, மதம் தெரியல, உயிர் படைச்சா போதும்னு இருந்தான். எம்டன் போனதற்கு பிறகு ஜாதி வந்துச்சு, மதம் வந்துச்சு. ஒரு முஸ்லீம் போய் உன் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்தது. இப்போ பாரதிதாசன் எழுதுவார், எம்டனே நல்லவன் எழுதுவார். குண்டே போட்டு போகலாம்டா இந்த பயலுகளை. இவங்க எம்டன் போட்ட குண்டை விட இந்த சாதி உணர்ச்சி ஆபத்தானது. ஒரு பெரிய அவருடைய ப்ரோஸில் இருக்குது உரைநடையில். கொரோனா வருகிற போது ஆனால் ஒரு ஆபத்து வரும்போது மட்டும்தான் நாம் மனுஷனாக இருப்போமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ மட்டும்தான் மனுஷனாக இருப்போமா, மற்ற நேரம்லாம் மனுஷனாக இருக்கும். எனக்கு கோவிட் வந்து ரொம்ப எளிமையாக நான் முதல்ல சொன்னது தான், நான் அடிபட்டு போச்சு. பெரிய உயர்ந்த ஜாதிங்கிறீல்ல, இன்னொரு ஜாதியில் கல்யாணம் பண்ண வேறு ஜாதிக்காரன் ரத்தம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லு செத்தே போயிடுவான். இவனுக்கு ஒத்து வராத ரத்தம் அவனோட பிள்ளையோட ரத்தமாக இருந்தால் கூட செத்து போயிடுவான். நான் கேட்குறேன், நீ ரொம்ப அப்படி ஜாதி ரொம்ப இயற்கையானது, வேறு ஒரு பெயர் ரத்தம் உனக்கும் இதுக்கும் ஜாதிக்காரனுக்கும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லு. தைரியம் இருந்தால் எவனாவது சொல்லு. ஒரு நாளும் கிடையாது. இது வந்து ஒரு மித். அப்போ இந்த சாதியை வச்சு ஒரு அரசியல் நடக்குது, மதத்தை வச்சு நடக்குது, மொழியை வச்சு நடக்குது, நாட்டை வச்சு. இதில் நாம் வந்து மொழி சார்ந்த அரசியல் என்பது எல்லாத்துலேயுமே ஒரு செய்தி இருக்குது. நீ உன் ஜாதிக்காக கூட ஒரு சங்கம் வச்சிருப்பது, அரசியல் நடத்துறது, இதை கூட நான் பெருசாக தப்புன்னு சொல்லலை. எப்போ தெரியுமா? அந்த ஜாதி சங்கத்துக்கு நோக்கம் என்ன என்பதை பொறுத்தது. உனக்கு 2 நோக்கம் இருந்ததுன்னா சரி விட்டு போயிடலாம். இதெல்லாம் என் ஜாதிக்காரன், இந்த ஜாதியில் எவன் பணக்காரனோ அவன் இந்த ஜாதியில் இருக்க ஏழைக்கு உதவும். இந்த ஜாதியில் படித்தவன் படிக்காத பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு நீ முடிவெடுத்தால் உன் சாதி சங்கத்தை கூட நான் எதிர்க்கலை. ஆனால் சாதி சங்கங்கள் என்ன செய்யுதுன்னு நான் சேர்த்த உடனே 2 காரியத்தை செய்யுது. நம்ம எவ்வளவு பெரிய பெருமை மிக்க ஜாதி, ஜாதி பெருமையை முதல்ல சொல்கிறான். 1000 இருந்தாலும் அகமுடையார் மாதிரி வருமாயா அப்படின்னு நகரத்தார் டே ஒரு வெங்காயமும் இல்லை, எல்லாமே செயற்கையாக உருவாக்கி கொண்டது. இந்த சாதி சங்கங்கள் 2 வேலை செய்யுது. ஒன்று சாதி பெருமை பேசுது, இன்னொன்று சாதி பகைமை விட்டுது. அவன் கீழ் ஜாதி பையன், அவனை விட இந்த எல்லா பயிலுமே நான் சொல்லுவேன் கூட்டங்களில், எவனை கேட்டாலும் நாங்கள் ஆண்ட பரம்பரை, இவன் தாண்டா ஆளப்பட்டான், எல்லாருமே ராஜான்றான். ராஜாவாக இருக்கிறது பெருமைன்னு கருதுகிற மனநிலையிலேருந்து அது வருது. நான் உழைப்பாளியாக இருப்பது பெருமைன்னு கருதாமல் நான் ராஜாவாக இருக்கிறது பெருமைன்னு உன் மூளையில் படிஞ்சு எந்த ஒன்றும் பெருமைக்குரியதில்லை. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன ஆச்சு அதனால்? இப்போ அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான திறமை உண்டு. இப்போது நான் படித்திருக்கிற புத்தகங்கள், விஷயங்கள் என் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த அம்மாவுக்கு தெரிந்த சமையலோ அதுக்கு தெரிந்த வேலையோ எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள். ஒரு இங்கே ஏன் இப்படி பேதம் வந்துருச்சுன்னா, எல்லாம் தனித்தனியானது என்பதை தாண்டி இது உயர்வானது, அது தாழ்வானது. எதையுமே வரிசையாக இல்லாமல் அடுக்காக ஆக்கிட்டான். இந்த வேலை உயர்ந்தது, பேராசிரியராக இருக்கிறது உயர்ந்தது, சட்டத்தை ஒரு செலவை தொழிலாளியாக செலவு பண்ணாமல் இருந்துப்பார், ஒரு மாதத்துக்கு யாருமே முடிவெற்றக்கூடாது, யாரும் தூய்மை பணியாளர்கள் இல்லாத தேசம் நாடிப்படும்.
பேராசிரியர்கள் இல்லாத தேசம் அழிஞ்சு போகாது. தூய்மை பணியாளர்கள் இல்லாத நாடு மனுஷன் வாழ முடியாது. ஆக இப்படி அந்த சாதி பெருமையும் சாதி பகைமையும், சாதி பாதுகாப்பு இல்லை. அது பார்த்தீங்கன்னா சாதி பாதுகாப்பு இல்லை. அந்த சமூகத்தில் இருக்கிறவர்களை பாதுகாப்பதற்கு சாதி என்றால் எனக்கு அதுலேயும் வருத்தம் இல்லை. ஆனால் அதனுடைய நோக்கம் மாறிப்போச்சு. இப்போ நாம் சாதி மதம் ஒரு தரம் சத்யராஜ் சார் நடிகர் அவரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டார். சரி சார், எனக்கு ஒரு சந்தேகம் தான் கேட்குறேன். சாதி மனுஷனை பிரிக்குது கூடாதுங்கிறோம், மதம் பிரிக்குது கூடாதுங்கிறோம், மொழியால் மட்டும் பிரிக்கலாமா? மொழியால் மட்டும் உயர்வு தாழ்வு பேசலாமா? அதுவும் பிரிக்குதில்ல. தெலுங்கனை எங்கிட்டேருந்து பிரிக்குது. 2 விஷயந்தான் நான் சொன்னேன். இந்த சாதிய பிரிவினை என்பது 100க்கு 100 செயற்கையானது. எந்த அடையாளமும் இல்லை. ஏதாவது முதலியாருக்கெல்லாம் மூக்கு பெருசாக இருக்குமா? ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? நீ எனக்கு வெளியூர்லேருந்து கொண்டு 20 பேரை நிறுத்து, யார் யார் என்ன சாதின்னு எந்த கெட்டிக்காரன் வேணாலும் சொல்லுங்க. எவனாலையும் சொல்ல முடியாது. ஒரு யார் சீனாக்காரன், யார் ஐரோப்பியன், யார் ஆப்பிரிக்கன், யார் இந்தியன்னு சொல்லிட முடியும். குறைந்தபட்சம் தோற்றத்தில் வித்தியாசம் இருக்குது. காங்கசாயர்கள்னு சொல்கிற ஐரோப்பியர்கள் உயரமாக இருக்கிறான், முடி கோரையாக இருக்குது, கொஞ்சம் சிவப்பாக இருக்கான், உதடு சின்னதாக இருக்குது, கண் நீளமாக இருக்குது. ஆப்பிரிக்கன்னு ஒருத்தருக்கோன்னா ஆள் தட்டியாக இருக்கான், ஒத்தட்டு கனமாக இருக்குது, கருப்பாக இருக்கான், முடி பூரா சுட்டையாக இருக்குது. மங்கோலியன்கிற சீனா ஜப்பான்லாம் ஆளுக்கு உள்ளமாக இருக்கான், மூக்கு பெருசாக இருக்குது, கலர் கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது, கருப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை. சாதியில் ஏதாவது தோற்றத்தில் வேற்றுமை இருக்கா? எவனாவது வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க இல்லை. எனவே அது செயற்கை. பக்கத்தில் இருக்கும் நீங்கள் 2 பேர் சென்னையில் சந்திச்சுக்கிட்டு இப்போ பிரவீனும் யுகாவது பொள்ளாச்சி, நானும் பொள்ளாச்சி தான். அந்த சந்தோஷம் எங்கே வராதுன்னா, பொள்ளாச்சி கடைவீதியில் யாராவது அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறானே, நான் பொள்ளாச்சி, நீ லூஸாக இருப்பாங்க, எல்லாருமே பொள்ளாச்சி தான்டா அப்படிங்கிற தள்ளி போகிற போது இந்த ஊர் அடிப்படையில் வருது. இன்னும் நீங்கள் டெல்லி போயிட்டீங்கன்னா நீ தமிழன், நானும் தமிழன். அமெரிக்காவில் நான் பார்த்துருக்கேன். அவரும் அது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, அவன் குஜராத்தியாக இருப்பான், இவன் தெலுங்காக இருப்பான், ஆனால் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற போது இதெல்லாம் தாண்டி இந்தியன்கிறது கூட அது பக்கத்தில் இருக்கிற போது பிரிந்து இருக்கிறவர்கள் தொலைவாக போனால் இயற்கையாக அந்த இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் எது பக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம், அது வேறு. ஆனால் இந்த ஜாதி மதம் என்பது அவரவர் நம்பிக்கை அல்லது அவரவர் விருப்பம். இந்த இயேசு தான் கடவுள், அல்லாஹ் தான் கடவுள், முருகர் தான் கடவுள், உன் இஷ்டம். கடவுளே இல்லை, அது என் இஷ்டம். நம்பிக்கை, விருப்பம், அது பிறப்பில் வல்ல, இயற்கை அல்ல, செயற்கை தான். ஆனால் மொழி இயற்கை, மொழி செயற்கை இல்லை. மொழி இயற்கையாக, அதாவது நான் இப்படி சொல்லிடுறேன், மதம் இல்லாமல் வாழலாமா? வாழலாம். சாதி இல்லாமல் தான் வாழணும். மொழி இல்லாமல் வாழ முடியாது. யோசிச்சு பாருங்கள். ஜாதி இல்லாமல் என்னால் வாழ்ந்துட முடியும், மதம் இல்லாமல் வாழ்ந்துட முடியும். மொழி இல்லாமல் எப்படி வாழ்கிறது? சைகையில் பேசிட்டா அதுவும் சைகை மொழி தான். அப்போ வாய் பேசாதவர்களுக்கு மொழி இல்லை அப்படின்னு பல தப்பாக சொல்கிறான். மொழி என்பது பலவற்றுக்கு அடிப்படையானது. பேச்சு, எழுத்து, எல்லாவற்றையும் விட சிந்தனை தான் பேசு. அவன் மொழி இல்லாமல் ஒருத்தன் சிந்திக்கவே முடியாது. நீங்கள் ஒன்று சிந்திப்பதே மொழியின் அடிப்படையில் தான் சிந்திக்க முடியும். எனவே அதில் கூட என்னென்னா, ஒரு கட்டத்தில் என் போன்ற ஒரு இடு கூட இருந்தது, உலகத்திலேயே தமிழ் தான் சிறந்த மொழி, மற்ற பேரெல்லாம் விட. இப்போ அப்படிலாம் இல்லை. தமிழ் என் மொழி, தெலுங்கு உன் மொழி. நான் மொழி பெருமைக்காக போராடலை, மொழி உரிமைக்காக போராடுறேன். இந்த புரிதல் வந்துருச்சுன்னா, இப்போது நீங்கள் பார்க்கலாம், நாம் எந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கோம் அல்லது நம்மளை பெரியார் சிந்தனையை எங்கே கொண்டாந்துருக்குன்னா,
மொழி பெருமை திமுகவில் கூட ஒரு மொழி சார்ந்த பெருமைகள் மேடையில் பேசப்பட்டன. அப்போ தான் உணர்ச்சி ஊட்டி மக்களை கொண்டு வர முடியும். ஆனால் அறிவார்ந்த முறையில் எந்த மொழியும் உயர்ந்ததும் இல்லை, தாழ்ந்ததும் இல்லை. இந்த மொழி பழமையானது, வச்சுக்கிறா என்னன்னு பார்ப்பேன். இந்த சில பழசாக இருந்தால் மதிப்பு, சிலது புதுசாக இருந்தால் மதிப்பு. சட்டை இது நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி தைச்சது அப்படிங்கிறது அதுக்கு பெருமை அல்ல. சட்டை புதுசாக இருக்கணும். உன்னுடைய அனுபவம், அறிவு பழசாக இருக்கணும். எல்லாமே புதுசாக இருக்கிறது மரியாதை இல்லை, எல்லாமே பழசு அல்ல. சிலது பழமை என்பதற்கு கூடுதல் மரியாதை. நீங்கள் ஒரு இதுவே பார்த்துங்களேன். இப்போ ஒரு எல்லா அரசு பணி எல்லாத்துலேயுமே ஓய்வு இருக்குல்ல, ஓய்வு. ஒரு வயசாயிடுச்சு, இனிமே அவனால் வேலை செய்ய முடியாதுன்னு ஓய்வு பெற சொல்கிறோம். மற்ற துறைகள் எல்லாவற்றிலும் வயது கூட கூட உங்களுக்கான மதிப்பு குறைஞ்சிரும். அரசியலில் மட்டும் வயது கூட கூட தான் மரியாதை கூடும். ஒரு 72 வயசில் எங்கள் டீமில் 7 கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த டீம் உருப்படுமா? அது கிரிக்கெட் விளையாடுறோம், இளமையாக தான் இருக்கணும். நடிகர்கள் கதாநாயகனை நடிக்கணும்னா நீ இளமையாக தோற்றமாவது கொடுக்கணும். இந்த ஏரோப்ளேன்ஸ் இருக்கு பாருங்க, அது அழகாக இருக்கணும் அப்படி ஒன்றும் தேவையில்லை. அதாவது உனக்கு ஒன்று அந்த கூல்ட்ரிங்க் கொடுக்குறோம், அழகாக இருந்தா அழகாட்டி இல்லாட்டின்னு. ஆனால் அப்படி ஒன்று பண்ணிட்டான். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்க அந்த ஏர் ஹோஸ்டஸாக இருக்க முடியாது. அதை நீதிபதி சந்துரு ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்தாரு. ஏன்டா அவன் அழகாக இருக்க முடியும்னா நியாயம்னு கேட்டாங்க. அவன் சர்வீஸ் இருக்குல்ல, ஒரு ஆசிரியர், ஒரு பேங்க் ஊழியர் 58 வயசு வரைக்கும் இருக்கலாம்ல, ஏர் ஹோஸ்டஸ் இருக்க முடியாதுங்கிற சட்டம் அக்கிரமமானது. அழகாக இருக்கணும். ஏன் அவங்க என்ன பார்வைக்கு பொம்மையாரு? ஆனால் அரசியலில் வயதானால் அது ப்ளஸ்ஸு தான், மைனஸ் இல்லை, அனுபவம். அதே போல் ஒரு மொழி பழமையானது மகிழ்ச்சி. ஆனால் பழமையானது என்பதால் மட்டும் அது மற்ற மொழிகளெல்லாம் விட உயர்ந்தது அப்படிங்கிறது. ரெண்டாவது, மோனோலித்திக் தியரின்னு ஒன்று இருக்குது. முழுக்க ஒரு மொழியிலிருந்து தான் உலகத்தில் எல்லா மொழிகளும் வந்தன. நான் அதை நம்பினவன். பாவாணர் உலக மொழிகளில் இதுதான் முதல் மொழி என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். இப்போ நான் அப்படி கருதலை. இந்த பூமி உருண்டை சுத்துச்சில்ல, அது குளிரும்போது எங்கே முதல்ல உயிரினங்கள் தோன்றியிருக்கும்னா அந்த விளிம்பு பகுதியில் தோன்றியிருக்கும். அங்கே தான் முதல்ல சூடு ஆறும். இதுக்கு எங்கேருந்து அங்கே தான் சூடு ஆறுங்கிறதுக்கு ஒரு பெரிய நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை கூப்பிட்டு வந்து விளக்கம் சொல்ல வேண்டாம். சாதாரணமாக வீட்டில் இட்லி வச்சுருக்கிறாங்கல்ல, அவிச்சு கொதிக்க கொதிக்க இருக்குல்ல, எந்த பகுதியை முதல்ல எடுத்த உடனே நடுவில் விரல் வைக்கிறவன் விரல் சுட்டேடும். சூடு நடுவில் ஆறாது, விளிம்பில் தான் முதல்ல ஆறும். அதுதான் அறிவியல் என்றால் பூமி உருண்டையின் விளிம்பு பகுதி தான் ஆறி இருக்கும். அப்போ ஆறிய பகுதிகளில் மனித உயிர் வந்திருக்கும், உயிர்கள் வந்திருக்கும். அது மனித உயிர் வர ரொம்ப உயிர்கள். அந்த விளிம்பு முழுவதும் உயிரினங்கள் தோன்றியிருக்கும், மனிதர்கள் தோன்றியிருப்போமானால் அவரவர் அந்தந்த குழு ஒரு மொழியை பேசியிருப்பான். அது பரவி இருக்கலாம், ஒன்றிலிருந்து இன்னொன்று கடன் வாங்கியிருக்கலாம், போகலாம், அப்படிலாம் கலக்கும்போது. ஆனால் இப்போ இந்த சொல்லிட்டு பாருங்க, எல்லாம் ஆங்கில சொல் பூரா தமிழ்லேருந்து வந்துச்சுங்கிறான். டாக்கு டாக்கு அட்டாக்கு அப்படிலாம் ஒரு கதை இல்லை. எங்கே போகும்னா அவனுக்கு தெரியாமல் இங்கே விளைகிற பொருளுக்கு இந்த மொழி பெயர் இருக்கும். குறிப்பாக அரிசி. யூரோப்பில் அரிசி விளையலை. அப்போது அரிசி என்பதை இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு அரிசி தான் ரைஸ் ஆகும். அது அங்கே விளைகிற பொருளுக்கு அவன் பேரை தான் நம்ம எடுத்துருப்போம். இதை தவிர தாக்குதல் எல்லா இடத்துலையும் இருக்குது, சண்டை எல்லா இடத்துலையும் இருக்குது. குழந்தைய கொஞ்சிறது நீ தான் கொஞ்சின, அவன் கொஞ்சினதே இல்லையா என்ன? எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா முடியும். எனவே நான் சொல்ல வர்ற செய்தி, ஒரு கட்டத்தில் என் போன்றவர்கள் கூட மொழி பெருமை பேசினோம். எனக்கு இப்போ அது என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு. மொழி உரிமை பேசுங்கள்.
எங்கள் நாட்டில் கொண்டாந்து இந்தியை திணிக்காதேன்னு சொல்கிறது எவ்வளவு நியாயமோ அதே அளவுக்கு நாளைக்கு தமிழ்தான் இந்தியாவின் தேசிய மொழி என்றால் அதையும் எதிர்க்கிறவனாக நீ இரு. நான் ஒரு கூட்டத்தில் தீர்மானம் போடும்போதே நான் ஒத்துக்கலேன்ட்டேன். இந்தியை அகற்றி விட்டு அந்த இடத்தில் இந்தியா முழுமைக்கும் தமிழை தேசிய மொழியாக எதுக்குன்னு கேட்டேன். ஏன்? எப்படி இந்தியை நான் ஏற்க மறுக்கிறேனோ அப்படி அவன் தமிழை ஏற்க மறுப்பதற்கான எல்லா தமிழ் தொன்மையான மொழி வச்சுக்க, அதுக்கு என்ன? எனவே மொழி பெருமை அல்ல, மொழி உரிமை. சரி, இப்போ மையமாக நான் தொடர்ந்த இடத்துக்கு வந்துடுறேன். அரசியல் என்பது சாதியை, மதத்தை, மொழியை, நிலத்தை, பண்புகளை, ஜனநாயகம் உள்ளிட்ட பண்புகள், உரிமைகளை மையமாக கொண்டிருக்கலாம். நம்முடைய அரசியல் என்பது மொழியையும் ஜனநாயகத்தையும் மையமாக கொண்டு, இது ரெண்டையும் பிரிக்கூடாது. ஒரு சமூக நீதியை விட்டு பிரிச்சுட்டு நீங்கள் மொழின்னு சொன்னீங்கன்னா, சமூக நீதியை விட்டுட்டு மதம் மட்டும் எடுத்தால் சிக்கல் வரும். ஆனால் ஜாதியில் சமூக நீதியை வராது. இந்த சாதிக்குள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா ஜாதியும் சமமாக நடத்தப்பட்டால் நீங்கள் ஜாதியை ஒத்துக்குவீங்களான்னு கேட்டாங்க. இது ரொம்ப ஒரு நடக்கவே முடியாத ஒரு கற்பனை. சாதி என்பதே ஏற்றத்தாழ்வில் தான் உயிர் வாழ்கிறது. ஏற்றத்தாழ்வே இல்லாத சாதி எப்படின்னா, ஏற்ற இறக்கமே இல்லாமல் நீ மாடிப்படி வச்சிருவேன்னா நான் ஒத்துக்கிறேன். மாடிப்படினாலே ஏற்ற இறக்கம் தாங்க. இல்லை, ஏற்ற இறக்கம் இல்லாமல் மாடிப்படி வச்சா ஒத்துக்குவியா? ஒத்துக்கிறேன், ஆனால் வைக்க முடியாது. எப்படி ஏற்ற இறக்கம் இல்லாமல் மாடிப்படியை சமதளத்தில் வைக்க முடியாதோ, குறைஞ்சது ஸ்லோப்பாவது வைக்கணும். சாதி என்பதும் ஏற்ற இறக்கம் உடையது. எனவே நமக்கு சாதி அரசியல் உடன்பாடு இல்லை. மொழி சார்ந்த என்றால் அது இயற்கையானது என்பதால் மொழி உரிமை சார்ந்து பொதுவாக நாம் முன்னெடுக்க வேண்டும்ங்கிற அரசியல் சமத்துவம் சார்ந்த அரசியல். எதுவாக வேணாலும் இருக்கலாம், சமத்துவம் வேணும் என்று சொல்லுவது தான், அதைத்தான் நான் திராவிட அரசியலாக பார்க்குறேன். இப்போது ஒரே அமர்வில் ஒரே நாளில் எல்லாம் பேச முடியாது. ரொம்ப சுருக்கமாக இப்போ நமக்கு எதிராக இருக்குது. எப்போவுமே ரெண்டு உண்டு. எந்த மையத்தில் இருக்கிறோம், யாரை எதிர்க்கிறோம், டார்கெட் என்ன, பகை இலக்கு என்னங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கே இருக்கிறோம், யாரை எதிர்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் தளமும் இருக்குது, இலக்கும் இருக்குது. பகை இலக்கு. நீங்கள் தமிழ் பேசுகிறவர்கள், அவர்களுக்கு பகை இலக்கு எது? பிறமொழி பேசுகிறவனை நீங்கள் பகை இலக்காக கருதினால் அது தமிழ் தேசிய அரசியல் அல்ல, அதில் ஜனநாயகம் இல்லை. மதம் பேசுகிறவன் மற்ற மதத்தை எல்லாம் எதிராக காட்டுறான். இந்த மதம் பேஸ், இதை வளர்க்கணும், அது கூட எனக்கு தப்பு இல்லை, அதை அழிக்கணும். ஆனால் ஒன்றை அழிக்காமல் இன்னொன்று வளராது. நீங்கள் சமத்துவ அரசியலை தவிர மற்ற எல்லாவற்றிலும் இப்படி பகை இலக்கு வந்து சேரும். அப்போ சமத்துவ அரசியலுக்கு பகை இலக்கே இருக்கா? இல்லையா? இருக்குது. சமத்துவம் இன்மையே பகை, ஏற்ற இறக்கமே பகை. இப்போ நாம் எதை அப்போ சமத்துவம் என்பது நம்முடைய அரசியல் என்று சொன்னால், நமக்கான பகை அரசியல் இன்றைக்கு இந்தியாவில் மதத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல். அந்த மத சாதியையும் சேர்த்து உள்வாங்குது. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பிஜேபி இந்த தேர்தலில் என்ன பண்ணியிருக்கிறான், ஒவ்வொரு சாதியாக சாப்பிட்றான். முக்குலத்தோர், தேவேந்திர குல வேளாளர், கவுண்டர்கள், ஒடுக்கப்பட்டவங்க எல்லாரையும் சேர்த்து சாதி சாதியாக தனியாக உள்வாங்க. அப்போ மதம் சார்ந்த அரசியலுக்கும் நமக்கும் தான் இப்போ நேரடி மோதல். ரொம்ப இது வெறும் தொடக்க பாடம் ஒன்று தான் படிக்க. மதம் சார்ந்த அரசியல் இந்தியாவில் எப்போது எப்படி தொடங்கிச்சு, அதை மட்டும் சொல்லிட்டு முடித்தேன். இருக்குது, எப்பவுமே இருக்கும். பிற மதங்கள் உள்ள நுழைய தொடங்குது. இஸ்லாம் வருது, பிறகு பிரிட்டிஷ்காரங்களோடு சேர்ந்து கிறிஸ்தவம் வருது. கிறிஸ்தவர்கள் ஒரு செயலை மறக்க முடியாது. நமக்கு கல்வி தந்ததில் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு.
மதத்தை திணித்ததிலும் அவர்களுக்கு பங்கு உண்டு. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் பெரும்பாலும் கடற்கரை ஓரத்தில் தான் அவங்க கால் வச்சான். முதல்ல இந்தியாவில் கால் வைத்த பிரிட்டிஷில் குறிப்பிடத்தக்க அவரினுடைய பெயர் சட்டுன்னு யாருக்காவது நினைவு? வாஸ்கோடா காமா. வருஷம் ஞாபகம் இருக்கா பிரவீன்? 15th செஞ்சுரியுடைய கடைசி. அவ்வளவுதான், வந்தது வணிகம்தான். ஆனால் வந்த ஆண்டு 1498. காலிக்கட், கள்ளிக்கோட்டை தான் முதல்ல கால் வைத்த இடம். அதுதான் கேரளாவில் 1498 வாஸ்கோடா. எல்லாமே ஊர் சுற்றிப்பா, அது எங்கே இருக்கு என்னன்னு பார்க்க வந்தவன் வணிகத்தில் தான் வந்தான். பிறகு ஒவ்வொருவராக வந்தார்கள். 2 காரியம் பண்ணான். மதத்தை பரப்புனா அது அது எதிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் கல்வியை தந்தான், அதற்கு நாம் நன்றி சொல்லியே தீரும். கல்வி தந்தான்னா இங்கே கல்வியில் இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டுமே கல்வி இருந்தது. தென்னைப்பள்ளி வேத கல்வி தான், வேதம் சார்ந்த கல்வி. இதில் நம்ம நிறைய அந்த மெக்காலே பற்றிய பேச்சில் அதை பற்றிய விரிவான செய்திகள் இருக்குது. 19ஆம் நூற்றாண்டு தான், அங்கே தான் இந்த அரசியலும் தொடங்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் மறக்க முடியாத ஒரு பெயர் என்று சொன்னால் லார்ட் பெண்டிங் தான். அதுதான் 1833. அப்போது இந்தியாவிலிருந்தும் இந்து மதத்தை சீர்திருத்துவதற்குன்னு சில இயக்கங்கள் தொடங்குது. 19ஆம் நூற்றாண்டு ரொம்ப முக்கியமாக வரலாறு. அதில் 2 பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று ராஜாராம் மோகன் ராய். கேள்விப்பட்டிருக்கியா? ராஜாராம் மோகன் ராய் பேர் மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் வரும், அதோட மறந்துடும். அண்ணன் இப்போ என்னோட அண்ணன் எஸ்பிஎம் இருக்கார்ல, முத்துராமண்ணன், அவருடைய பேர் ராஜாராம் மோகன். அப்போ ஆமாங்க, இன்றைக்கும் அவரை வீட்டில் மோகன்னு 2 பேர் தான் கூப்பிடுவாங்க. ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று எங்கள் அண்ணன் பொண்ணு மோகன் பெரியப்பான்னு கூப்பிடும். அது என்னமோ தெரியல, அது மட்டும் பொற்கொடி. மோகன் எங்கள் அண்ணனை கூப்பிடுற ஒரே ஆள் எங்கள் அம்மா தான். யாருக்குமே மோகன்னா அது. ஏன்னா அவருடைய உண்மையான பேர் ராஜாராம் மோகன். இந்த 2 பேர் வைக்கிற பழக்கம் எதுக்கு சொல்ல வந்தோன்னா, அண்ணனுக்கு இந்த ராஜாராம் மோகன்கிறது இந்து மதத்தில் ஒரு சீர்திருத்தத்தை, அவர் கொஞ்சம் பார்ப்பனர் தான். அவர் வெளிநாட்டில் படித்ததனால் ஏற்பட்ட தாக்கத்தில் அவர் ஒரு செய்தியை ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். உடன்கட்டையர்கள். அது அவருடைய சொந்த வாழ்வின் அனுபவத்திலேருந்து வருது. அவர் சின்ன குழந்தையா இருந்தபோது அவரை வளர்த்தது அவங்க அண்ணி. அப்பா அம்மா இல்லை அவருக்கு. அண்ணன் இறந்து போயிட்டார். அண்ணியை தூக்கி நெருப்பில் போடுறாங்க. ஏன்னு கேட்குறாரு. ஏன் தூக்கி நெருப்பில் போடுறாங்க? அவர் இறந்துடணும். எவ்வளவு பெரிய கொடுமை. அதில் இந்த உடன்கட்டை ஏறுதல் எவ்வளவு கொடுமையானதுங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா, இந்த மன்னர்களுக்கு பல மனைவிகள், அந்த புறம் முழுவதும் மனைவி, எல்லாரையும் தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்க. திருமலை நாயக்கரோ யாரோ இறந்த போது 100கணக்கான பெண்கள் எரிக்கப்பட்டாங்க. எவ்வளவு கொடுமை அது! இந்த நாய் ஒருத்தன் செத்து போயிட்டான், 100 பேரை இருக்கிற இந்த சமூகம் ரொம்ப கொடுமையானதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இது எல்லாம் இந்துத்துவ மரபில் வந்தது தான். இதெல்லாம் எதுக்கு எதிர்க்கிற? ராஜாராம் மோகன் அதை எதிர்த்தார். 1829 அது சட்டப்படி தடை செய்யப்பட்டது. ஆனால் அது பின்னாடி ரூப் கன்வர் வரைக்கும் நடந்துச்சுன்னாலும் சட்டப்படி தடை. ராஜாராம் மோகன் தொடங்கின அந்த அமைப்புக்கு பெயர் ரொம்ப, இது வரலாற்றில் ரொம்ப முக்கியம், பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம். அது ஆங்கிலத்தில் வரும்போது BRAMHOன்னு வரும், பிரம்மோன்னு வரும், பிரம்மோ சமாஜ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்தது தயானந்த சரஸ்வதி தொடங்கின ஆரிய சமாஜம். இது 2 ஆரிய சமாஜமும் பால்ய விவாகத்தை தடுத்தது. இன்றைக்கி எங்கள் உறவினர் ஒருத்தர் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் 15 வயசு வரைக்கும் இந்த பொள்ளாச்சியில் தான் படித்தேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எப்போ கல்யாணம் ஆகிடுச்சு? 15 வயசுலையா? இன்னது குழந்தை திரும்ப? அப்போல்லாம் எங்கள் வீட்டில் அப்படி தான், 15 வயசுக்கு 15
18க்கு முன்னால் திருமணம் செய்யக்கூடாது என்பது இப்போ வந்திருக்கிற 15 வயசில் திருமணம். 15எல்லாம் இல்லை, எங்கள் அம்மா அப்பா காலங்களில் 8, 9, அதுக்கு முன்னாடி 2 வயசு 3 வயசு 3. இப்போ நம்ம சமருக்குட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருது. இது என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? அது ஏன்னு கேட்டால், வளர்ந்தால் அப்புறம் அவங்கவுங்க வேறு யாரையாவது விரும்புவாங்க, வேறு ஜாதியில் விரும்புவாங்க. அதுக்காக அந்த சாதியை பாதுகாப்பது தான் அந்த வேலையெல்லாம். அப்போ அப்படி வந்தது. ஆனால் அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா, தயானந்த சரஸ்வதி பீரியடில் ரொம்ப இது பொலிட்டிக்கலாக முக்கியமான ஒரு சொல்லை இப்போ நான் சொல்ல போகிறேன். சுத்தின்னு பேர், SHUDDI, சுத்தி. இங்கே இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கோ இஸ்லாம் மதத்துக்கோ போனவனை திரும்ப தாய் மதத்துக்கு சுத்தம் பண்ணி அவனை உள்ள கூப்பிட்டுக்கிறது சுத்தி. இதைத்தான் இப்போ இவனுங்க கர்வாப்சிங்கிறான். கர்னா வீடு, வாப்சின்னா வாபஸ், திரும்புவது, திரும்பி தாய் வீட்டுக்கு திரும்புவது. இதை தொடக்கி வைத்தவர் தயானந்த சரஸ்வதி. அதற்கு பிறகு இந்த மாதிரி விஷயங்களில் இந்த இந்துத்துவாவினுடைய தொடக்கத்தில் முக்கியமானவர்களில் ஒருவர் பால கங்காதர திலகர். அவர் என்ன பண்ணார், இந்த கணேஷ் பூஜா, இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறான அதை அங்கே தொடங்கி, ஆமாம், இந்த இந்து வர்சஸ் முஸ்லீம் தொடங்குது. பிறகு 1902 வங்காளத்தில் அனுசீலன் சமிதின்னு ஒன்று வருது. இந்திய விடுதலை போராட்டம், பட் நான் ஹிந்துஸ் மெம்பராக இருக்க முடியாது. அனுசீலன் சமிதி, SAMITI. அங்கே இருந்து தான் ஹிந்து மகாசபா வருது. அதை ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதை இந்து மகாசபாவை யார் கொஞ்சம் வரையறுத்து, அவர் நேஷன்ஹுட்னு ஒரு புத்தகம் வருது 1923. அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்டுன்னு நினைக்கிறேன். இந்துத்துவாவை ஒரு வரையறைக்குள் முதல்ல தொடங்குது. அப்போ இந்து மகாசபாவில் இருந்த இன்னொரு முக்கியமான பர்சனாலிட்டி BS மூஞ்சே தாண்டி 25 ராஷ்ட்ரிய சேவக் சங்னு ஒரு அமைப்பு, சேவாக் சங், RSS, ஹெட்கேவார். ஆனாலும் அவங்க இன்னைக்கும் குருஜின்னு சொல்றது கோல்வால்கர். BS மூஞ்சே முசோலினிசம் 1932 முசோலினி. அங்கிருந்து தான் அந்த அதாவது இந்த இடத்துல ஒரு உலக வரலாறு. 1923 முசோலினி இட்டாலியில் சர்வாதிகாரியாயிட்டு, 32 தான் ஹிட்லர். முசோலினியோட தியரி தான் இந்த ஃபேசிசம்ங்கிறது. எனக்கு தெரியாது, பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபேசிஸ்ங்கிறது இத்தாலி சொல். ஃபேசிஸ்னா தடின்னு அர்த்தம். ஃபேசிசம் என்றால் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாதே, கருத்தை தடியால் எதிர்கொள்ளும். அதனுடைய தொடர்ச்சி தான் முந்தா நாள் திருப்பூர் வரைக்கும். நீங்கள் அது சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. ஒரு பொண்ணு கேள்வி கேட்குது, பதில் சொல்லுவதல்ல. அந்த பொண்ணு போய் ஒங்கி அடிக்கிறானுங்க, ஓட்டு கேட்க போகிறானுங்க. ஏன் எங்களுக்கு இதுக்கெல்லாம் பெண்களோட சின்ன இந்த நாப்கினுக்கு கூட GST போடுறீங்களேன்னு கேட்குது. கபான்னு தான் அடிக்கிறான். இது முசோலினிட்டேருந்து இறக்குமதி ஆகுது. ஃபேசிஸ் என்றால் தடி, கருத்தை தடியால் எதிர்கொள். அந்த ட்ரெண்ட் இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நாம் ஏன் RSS எதிர்க்கிறோம்னா, ஒரு மதத்தை கொண்டு நிறுத்தி வன்முறையை அதனுடைய வழிமுறையாக்குறாங்க. அவங்களுக்கு வழிமுறை வன்முறை தான். பெரியார் ரொம்ப கடுமையெல்லாம் பேசியிருப்பார். கையில் ஒரு மண்ணை நட்டின்னு வச்சுக்கோ, நான் என்னைக்காவது சொல்கிறேன் அக்ரஹாரத்தை கொடுத்தீருன்னாரு. ரொம்ப பேர் அவங்க தூங்கவே இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் சொல்லலை. இவனுங்க வன்முறை தான் இவர்களின் வழியாக இருக்கிறது. இந்த வன்முறைக்கு எப்படி மக்கள் இரையாகிறார்கள்? இது நம்முடைய இன்றைய சிந்தனையினுடைய கடைசி பீஸ். கடவுளின் பெயரால் இரையாகிறார்கள். ரொம்ப ஒரு மனுஷனை
தன்மையப்படுத்துவதற்கு கடவுளுங்கிற கோட்பாடு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நமக்கு பலவற்றுக்கு விடை தெரியல. விடை தெரிகிற வரைக்கும் அது என்னமோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதான். பல பேர் சொல்லுவான், மற்றதெல்லாம் நான் ஒத்துக்கலைங்க, ஆனாலும் ஒரு சக்தி இருக்குல்ல, ஏதோ ஒரு சக்தி இருக்குல்ல, செஞ்சு வச்ச சிலைகிட்டே போய் கையேந்தி நீ அதை கொடுன்னு எப்படி கேட்க வைக்கிறாங்கன்னா, மனிதர்களுக்கு இயல்பாக 2 குணம் இருக்குது எல்லாருக்கும், உங்களுக்கு எனக்கு இல்லை. ஒன்று ஆசை, இன்னொன்று அச்சம். இது 2 இல்லாமல் மனிதர்களால் வாழவே முடியாது. ஆசை இல்லைன்னா செத்து போயிடுவோம். ஆசையும் இருக்குது, அச்சமும் இருக்குது. நாளைக்கு நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட போய் சாமி கும்பிட்டு கேட்குறான். மனப்பூர்வமாக 100க்கு 99 ஒருத்தன் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். 99 பேர் என்ன வேண்டிக்கிறான்னு கேளு. யாராக இருந்தாலும் என்ன, கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிட்ற, என்ன வேண்டுற, இயற்கை தான். ஆனால் அது வெறும் சுயநலம் தானே. எல்லாம் தேவையாக இருக்குது உலகத்தில். எல்லாவற்றையும் நம்மால் பெற முடியாது. இந்த கடவுள் கொஞ்சம் கொடுத்துட்டாலும் பரவாயில்லன்னு. ஆக யாராவது நீங்கள் இந்த நாட்டில் அன்பு வளரணும் அப்படி சாமி கும்பிட்றவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனக்கும் தன்னை சுற்றியவர்களுக்குமான எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற ஆசை வரும்போதே என்ன வந்துடும்னா, நல்லா இருக்குமோ என்னவோங்கிற அச்சம் வந்துடும். ஆசையும் அச்சமும் பிரிக்கவே முடியாது. எல்லாரும் 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, எல்லாரும் 100 ஆண்டு வாழ முடியாதுன்னு எல்லாரும் தெரியும். அதிகபட்சம்தான் 100. இப்போ இந்த நம்ம அண்ணன் ஜெயத்ரட்சன் நான் சொல்லுவேன், சும்மா அப்படி ஒரு வாழ்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு அப்படிலாம் கணக்கே போட முடியாது. ஆசையும் அச்சமும் நம்ம ஆசை 2 ரோல் ப்ளே பண்ணோம். நம்ம புடரிய பிடிச்சி முன்னே தள்ளுறது ஆசை தான். ஆசையற்றவன் கல் மாதிரி இருப்போம். ஆசை தான் முன்னேறணும், வரணும். தள்ளுவதும் ஆசை தான். சில நேரத்தில் ரொம்ப வேகமாக தள்ளி கீழே விழுத்தாட்டுறதும் ஆசை தான். அது அளவாக தள்ளு பரவாயில்ல, ஓங்கி தள்ளுனா விழுந்துடுவோம். ஆசையும் அச்சமும் மனிதனிடம் இருக்கிற வரையில், இந்த 2க்கும் காரணம் தெரியாத அறியாமை இருக்கிற வரையில் கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்க முடியுதில்ல. போட்டுறது அதெல்லாம் எவனும் பார்த்துக்க மாட்டான், நீ தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற வரும்போது அறிவால் இயங்குவது கடினம். நம்ம தான் பார்க்கணும். நம்முடைய ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் ஒவ்வொரு பின்னடைவுக்கும் நாம் தான் காரணம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குவது கடினம். அதாவது உண்மைதான். அதாவது இன்பத்தன்மை நம்ம தமிழ்லையும் இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் முதல் வரி எல்லாருக்கும் தெரியும். 2வது வரி ஒன்று இருக்குது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நம்மளால தான் அப்படின்னு. இருந்தாலும் நமக்கு ஒரு வழி தெரியாத இடத்துல ஏதோ எங்கேயோ யாரோ இருந்து இயக்குகிறார்கள்ங்கிற எண்ணம். இன்னும் சரியாக சொல்லப்போனால், இந்த இடம் வெளிச்சமாக இருக்கிறதுனால இங்கே என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால் எல்லோரும் சொல்லிடுவோம். லைட்லாம் அமுத்திருங்க, இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு என்ன தெரியும்? என்ன அது தெரிகிற வரையில் ஏதோ இருக்கலாம். அப்போ அந்த கடவுள் நம்பிக்கையை வைத்துத்தான் மதம் என்பது வருகிறது. ஆனால் அந்த மதம் என்பதை எப்போது அரசியல் ஆக்குகிறார்களோ அங்கே சிக்கல் வரும். மதம் அவரவர் இட்ஸ் அ ப்ரைவேட் அஃபேர். அவன் நம்பிக்கையை சார்ந்ததுன்னு விட்டுட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. எப்போது அது அரசியல் ஆக்கப்படுகிறதோ அப்போ என்னன்னா, இந்த மதம் உயர்ந்ததுன்னு சொல்லும்போதே எந்த மதம் நமக்கு எதிரின்னு அவன் சொல்ல வேண்டாம். அப்படித்தான் இது எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. இங்கே தான் அப்படின்னு சொல்லணும். ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து மோதிக்கொண்டதும் நடந்திருக்கு. இன்றைக்கி ஈரானும் ஈராக்கும் ஒரே மதம் தானே, ஏன் சண்டை போட்டுச்சாராங்க? சிலுவை போர் இருக்கு. அதனால் இந்த மத அரசியல் என்பது
இன்றைக்கு ரொம்ப அழுத்தமாக வளர்ந்து கொண்டிருப்பது. இப்போ நம்ம அரசியலுக்கு அது எப்படி நேர் எதிரானது என்றால், இந்த மதம் சார்ந்த அரசியல் சமத்துவத்துக்கு எதிரானது. நம்முடைய அரசியல் கோட்பாடு சமத்துவம் என்று சொன்னால் அந்த மோதல் தவிர்க்க இயலாதது. ஆகையினால் நாம் சமத்துவ கோட்பாடு என்ன என்பதையும், மதம் சார்ந்த கோட்பாடு எப்படி நமக்கு நேர் எதிராக முரண்பட்டது என்பதையும் மிக நிதானமாக தொடர்ந்து ரொம்ப எளிதுங்க. நீங்கள் ஒரே ஒரு நீங்கள் 1000 அறிவியல் கேள்விகள் இருந்தாலும் சில கேள்விகளுக்கு விட இல்லை. செத்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்? மோட்சம் நரகமெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸு. அதுக்கு சயின்ஸ் சொல்கிற விடையை மதம் ஒத்துக்காது. இப்போ நம்ம எல்லாருக்குமே சாதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, உயிர் போயிடுச்சுங்க அப்படிங்கிறோம். இப்போ உயிர்னு ஒன்று இருக்கா? ஒரு வெங்காயமும் இல்லை. எண்ணெய்க்கெல்லாம் உயிர்லாம் ஒன்றும் இல்லை. பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறோமே தவிர, அதுக்கு இப்போ ஒரு நமக்கு ஐயா பெரியார் கடிகாரத்தை சொன்னார். அப்போல்லாம் கடிகாரத்துக்கு சாவி கொடுப்பாங்க தெரியுமா? இப்படிலாம் இல்லை, பேட்ரி போடல. டெய்லி சாவி கொடுக்கணும். வீட்டில் இருக்க கடிகாரத்துக்கும் சாவியை கொடுக்கணும். சாவி கொடுப்பா நின்று போச்சுன்னு நான் பார்த்தேன். ஐயா கேட்டார், சாவி கொடுத்த கடிகாரம் ஓடிச்சு, 24 மணி நேரத்தில் நின்று போச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்டு என் பிராணனை எடுக்கிறேன்னா, சாவி எங்கே போச்சுன்னு கேட்குறேன். என்னடா பதில் சொல்கிறதுன்னு. நம்ம காலத்து உதாரணத்துக்கு நான் வந்துடுறேன். இப்போ ஒரு பேட்ரி இருக்குது. இப்போ பேட்ரியில் கடிகாரம் ஓடுது, தீர்ந்து போச்சு. இந்த பேட்ரி வேறு பேட்ரி மாற்றுறோம். அந்த பேட்ரியோட உயிர் எங்கே போச்சு? அப்போ அந்த பேட்ரிக்கு ஏதாவது உயிர் இருந்துச்சா? வீணாக போன பேட்ரிக்கு அது செத்து போச்சு இல்லை, இட்ஸ் டெட்டுன்னு தானே நம்ம சொல்கிறோம். அவ்வளோ. அந்த பேட்ரி டெட்டு. அந்த பேட்ரிக்கு உயிர் எங்கே போச்சு? அந்த பேட்ரியோட உயிர். பேட்ரிக்கு உயிர் இருக்கா? இல்லை. மனுஷனுக்கும் இல்லை, சிங்கம் புலி கரடிக்கும் இல்லை, செடி கொடிக்கும் இல்லை. அப்போ உயிருங்கிறது என்ன? இந்த இடத்துல எனக்கு பிரவீன் ஆன்சர் பண்ணுங்க. உயிர்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா உயிர்த்தை நம்ம பேட்டரியில் போட்டோம், அது செய்து உயிர் போச்சுன்னா அது பேட்டரி நின்று போயிடுது. உயிர் போச்சுன்னா நின்றுது. உயிர் எங்கே போச்சு? ஒவ்வொருத்தரா பிரவீன் சரி. இப்போ ஒரு மிஷின் கெட்டு போச்சு, மறுபடியும் அந்த மிஷினை இயக்க முடியும் தானே? பேட்ரி போயிடுச்சு, பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும். பேட்டரியும் அப்படி மனுஷனையும் சார்ஜ் பண்ண முடியுமா? சபாஷ். இப்போதைக்கு முடியாது. எப்போதுமே முடியாமல் இருப்பது நல்லது. அது அடிஷனல். இப்போதைக்கு வாழ்வதற்கு இல்லை, அது மிகப்பெரிய குழப்பம். செத்து போறது தான் அந்த உலகத்தின் சுகமான, உலகத்துக்கு சுகமான விஷயம். சொல்லுங்க மூசா. எந்த மதத்துலையும் கிடையாது. ஆனால் ஆன்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொர்க்கத்துக்கு போச்சு, நரகத்துக்கு போச்சு. இது வரைக்கும் போனவன் வேணா நமக்கு சொல்லியிருக்கானா? அப்படிதான். ஒன்றும் இல்லைங்க, வெறும் நம்பிக்கை. அதாவது அதாவது இறந்து போன காக்காய்க்கு, அதாவது அந்த பித்ரு வழிபாடு, அதாவது முன்னோர்கள் செத்து போனவுடனே அவனை கொண்டாடுறது, இருக்க வரைக்கும் கொண்டாடுறது இல்லை. செத்து போன இருக்கும்போது சோறு வைக்காம செத்து போன என்ன காக்காய்க்கு வைக்கிறேன். அதுவும் எதற்காக என்றால், நீங்கள் அங்கே தான் கவனிக்கணும். முன்னோர்கள் மீது கொண்ட அன்பினால் அல்ல. அவங்களுக்கு அப்படி செய்யலைன்னா உனக்கு சிக்கல் வந்துடும். செஞ்சாதான் உனக்கு நல்லது. ஒன்றுமில்லை. உயிர் என்பது இயக்கம். அந்த இயக்கம் என்பது இங்கே இருக்க பல மூலக்கூறுகளின் சேர்க்கையில் தொடங்குகிறது ஒரு இடத்துல.
அவ்வளவுதான். இயக்கம் என்று ஒன்று. அதுக்கப்புறம் உடம்புல எது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிடும். நீ வீட்டில் வச்சுக்க முடியாது. எவ்வளவு பிரியமானவனாலும் எத்தனை நாள் வீட்டில் வச்சுப்ப? ஒரு எலியை வச்சுக்கோங்க. வெளியவே வச்சுக்க முடியாது, மனுஷன் வச்சுக்க முடியாது. அது சிதைஞ்சிரும், டீகம்போஸ் ஆகும், அவ்வளவுதான், மாறி போயிடும். சரி, இப்போ ஒரு கேள்வி இருக்கு. ஐஸ் பெட்டியில் வச்சு வைக்கலாமா? இத்தனை நாள் வச்சுக்கலாம், இயங்காதுல்ல. இப்போ நமக்கு இதில் தான் மதங்கள் என்ன பண்ணுச்சு, என்னடா உயிரையும் காணும், உயிர் போச்சுன்ற உன்னையும் காணுமேன்னு கேட்டபோது அது ஆன்மா அப்படின்னு சொன்னான். இந்த ஆன்மாவை நம்புவதிலிருந்து தான் ஆன்மீகம் வருது. ஆன்மீகத்தோட பேஸ் ஆன்மா தான். ஆன்மாவை எல்லா மதங்களும் ஏற்கின்றன, ஒரே ஒரு மதத்தை தவிர, பௌத்தம். அனான்மவாதம், அதுக்கு பெயரே, முக்கியமான பெயர் வந்து அனான்மவாதம். என்றால் இல்லைன்னு அர்த்தம். ஆன்மா இல்லை என்னும் கோட்பாடு, அனான்மவாதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனால் இந்த ஆன்மாவை வைத்து கொண்டுதான் மதங்கள் உயிர் வாழ்கின்றன. கடவுள்கிட்ட கடைசி நாள், இறுதி நாள், தீர்ப்பு நாள், அங்கேருந்து பார்த்து நீ நல்லவனாக இருக்க, சொர்க்கத்துக்கு போடா, நீ மோசமானவன், நரகத்துக்கு போ, இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் பிரித்து அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அத்தனை பேர் இங்கே வந்து எப்போ முடிகிறது இது? ஆன்மா என்பது இல்லை என்றால் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை என்பதும் இல்லை. இதுல ஒரே ஒரு இருக்கு. சில பேர் வந்து ஆரம்பத்துல தொடக்க காலத்துல தெளிவான பார்வையோடு இருந்தாலும், இப்ப சாவர்கர் வந்து ஆரம்பத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்த சில பதிவுகள் உண்டு. ஆனா அவர் அந்தமான் சிறையில போட்டு அதுக்காண்டி மற்றவங்களாம் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதல. ஆனா இவருக்கு ஒரு உயிர் பயம் வந்து, நம்ம அங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு நினைச்சு கடிதம்லாம் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி நான் உங்களுக்கு நன்றி. ஆனா அதனால அவர் மாறிட்டாரா, இல்ல அப்படி அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது உயிர் பயம் வந்து இல்லை, ஒரு சின்ன செய்தி, நான் சாவர்கருக்குள்ளேன்னு போகலை. ஏன்னா இந்த விவாதம் வந்து ஒரு தனி மனுஷன் போய் நின்றோம். எடுத்துக்காட்டு உயிர் பயம் உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உண்டு, மனுஷனுக்கு மட்டும் இல்லை. யாரும் உயிர் பயம், ஏன்னா உயிர் பயம் அல்ல, உயிர் வாழும் ஆசை. அது உயிர் வாழும் ஆசை இயற்கையானது. எனக்கு இப்போ ஏன்னா நீங்கள் நல்லது கெட்டது எதை அனுபவித்தாலும் நீங்கள் உயிரோடு இருப்பது என்பது மறுபடியும் அந்த உயிருங்கிற சொல் நமக்கு வழக்குக்கு வந்துருச்சு. இயங்குதல் என்று பொருள். அது மூளையினுடைய இறப்பு. நீங்கள் பிறகு உயிரோடு இருந்தாலும் பயனில்லை. மூளை சாவு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாகங்களையெல்லாம் கொடுத்துருங்கன்றாங்க. எனவே இதை நாம் அறியாதவைகளை வைத்து இந்த சொர்க்கம் நரகம் என்பதுக்கு ரெண்டு தான். ஒன்று ஆசை காட்டுதல், இன்னொன்று அச்சமூட்டுதல். மதங்கள் சில நேரங்களில் மக்களை நெறிப்படுத்துவதற்காக கூட அப்படி வந்திருக்கான். நீ நல்லது செஞ்சின்னா மோட்சத்துக்கு போவேன்னு சொல்லி உன்னை நல்லது செய்ய வைக்கிறது, கெட்டது செஞ்சால் நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி உன்னை கெட்டது செய்ய விடாமல் தடுப்பது. ஆனால் மனிதர்களின் ஆசைகளுக்கு முன்னால் அவையும் ஒன்றுலாம் போயிடும். சரி, அப்புறம் பார்த்துக்கோ நரகத்தை, இப்போ செஞ்சிடலாம் அப்படின்னு தான் தோணும். எனவே இந்த மதத்தை வைத்துக்கொண்டு மனிதர்களை ஆள்வது, தம்பயப்படுத்துவது, அடக்குவது, அடிமையாக்குவது எளிதாக இருக்கிறது. அதை உடைத்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வாழ்க்கை இயற்கையானது. என்னைக்கு இறந்து போகிறோமோ, அதாவது இயக்கமற்று போகிறோமோ, அந்த நொடியில் எல்லாம் முடிந்து போயிற்று. வாழும் வரை மோட்சத்துக்கு போகிறதுக்காக அல்ல, நரகத்துக்கு போயிடுவோமோங்கிற அச்சத்துக்காக அல்ல, வாழும் வரை அறத்தோடு நேர்மையோடு சமமாக வாழ்தல் என்பது நம்மை போன்ற திராவிட இயக்கத்தில் தொடக்கி வைத்த, மார்க்சிய இயக்கம் தொடக்கி வைத்த அடிப்படை கோட்பாடு இது. நன்றி, வணக்கம்.